ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராக்ஃபோர்ட் டாக்ஸ். சிவகார்த்திகனோட ஆக்டிங்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற அயலான் படத்தோட ட்ரைலர் வர்ற ஜனவரி 5 ரிலீஸ் ஆகும் போஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரீசருக்கு மிக்சடு ரெஸ்பான்ஸ் வந்த நிலையில ட்ரீசரோட ட்ரைலர் நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அயலான் படத்தோட சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த அளவுக்கு அந்த படத்தோட ட்ரைலர் பெட்டரா கொடுக்க போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 12 தமிழ் அண்ட் தெலுங்குல 2 மொழியிலும் படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட டைமிங் பாத்தீங்கன்னா 2 hours 35 minutes வச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிற அதே டேட்ல டோலிவுட்ல குண்டூர் ஹராம் அண்ட் ஹனுமான் என்ற 2 பெரிய பேர் ரிலீஸ் ஆகுது. நடிச்ச டன்கின்ற படம் 13 daysல 409.89 crores வசூல் பண்ணிருக்கு. இது ஷாருக் கானோட கரியர்லயே 4th highest grosser இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜவான், செகண்ட் பிளேஸ்ல பத்தானோ, தேர்ட் பிளேஸ்ல சென்னை எக்ஸ்பிரஸும் இருக்கு. ராஜ்குமார் ஹிரானி கரியர்லயே 3rd highest கிராஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிகே, செகண்ட் பிளேஸ்ல சஞ்சுன்ற படமும் இருக்கு. மகேஷ் பாபு ஆக்டில் குண்டூர் ஹராம்ன்ற படம் 12 ரிலீஸ் ஆகுது. அதோட ட்ரெய்லர் 6 லான்ச் பண்ணுறாங்க. விக்ரம், மகேஷ் பாபு இவங்க 2 பேரும் பேன் இண்டியாவோட செலிபிரிட்டிஸ் தான். பட் குண்டூர் காரம்ன்ற படம் தெலுங்கு வெர்ஷனில் மட்டும் தான் உலகில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜயோட ரீசெண்ட் மூவிஸ்லாம் காலம் கடந்து மக்கள் பேசுவாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் அவரோட படங்களுக்கு காலம் கடந்த பிரச்சனை வருன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2.5 மாதத்துக்கு முன்னாடி விஜய் ஆக்டிங்கில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் லியோ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை ஓடிடியில் தடை பண்ணணும்னோ, அப்புறம் இயக்குனரை உளவியாளரை பரிசோதனை செய்யணும்னு, இந்த படத்தை பார்த்து மன உளைச்சல் ஆனதுனால 1000 ரூபாய் அபராதம் வழங்கணும்னு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு நபர் கேஸ் போட்டிருக்காரு. பொங்கல் ஃபெஸ்டிவலில் பேன் இண்டியாவை ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஹனுமான். லேட்டஸ்ட்டாக ப்ரொமோஷனல் டூர் ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தா ஜனவரி 5 இவங்க சென்னைக்கு வராங்க. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம ராக்ஃபோர்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.